ரிவாத்தியன் நிவாஸ் குருவாயூர் ட்ரிப் முடிச்சுட்டு பைகளை தூக்கி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு செல்கிறாங்க. அந்த நேரம் ரிவாத்திக்கு அப்பாவிடமிருந்து ஒரு கால் வருகிறது. மூட் லேசான சந்தோஷம். சப்டைட்டில்: ஃப்ரெண்டு மேரேஜ் சொன்னோம், லவ் மேரேஜ் பிளான் பண்ணோம். கன்சிட்டு: வீட்டுக்கு போய் சொல்லும் போய். காண்டிலைட் பிளான். நீவாஸ் ரெவாத்தியை வீட்டுக்கு பிட்டுச் செல்கிறான். வீட்டுக்குள் போகும்போது ரெவாத்தி அப்பாவிடம் சொல்லுகிறாள், ஃப்ரெண்ட் பர்த்டே டின்னர், லேட்டாக வரேன். அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிடும். அந்த சமயம் நீவாஸ் ஒரு ரூஃப்டாப் காண்ட்லைட் டின்னர் புக் பண்ணி ரெடி பண்ணி இருக்கிறான். அப்பா ரகசியமாக அவர்களுக்கு பின்னால் தான் செல்கிறார். காட்சி 3. காண்ட்லைட் கலாட்டா. அவங்க இருவரும் டின்னர் மேசை அருகே உட்கார்ந்திருக்கிறார்கள். மூடு லவ் மோட். அப்பா குளிர்ந்த முகத்தோடு நடுவில் நுழைகிறார். நீவாஸ் ஷாக்காக, ரேவாத்தி பதட்டமாக. அப்பா: என்ன பண்ணுறீங்க தம்பி? நீவாஸ்: மொக்கா மோட். சார், உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், மொக்கை போட்டுறேன், ஃபுல் டைம். அப்பா கால்ம். என்ன ஜாப்? நீவாஸ்: மொக்கை போட்டுட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற ஜாப் சார். முதலடி. அப்பா ரேவாத்தியை சாட்டை போட்ட மாதிரி அடிக்கிறார். ரேவாதி அழுது கொண்டு: இவன் மொக்கைக்கு தான் நான் லவ் பண்ணினேன், ஆனால் நீ என்னை லைஃபாக எடுத்துக்கல. நீவாஸ்: ஜாப் இல்லடா. 2வது அடி. மீண்டும் ரிவாத்தியை அடிக்கிறார். அப்பா ரிவாத்தியை தூக்கி அழுத்தமாக அழுத்தி வீட்டுக்குள் எடுத்து கொண்டு போகிறார். காட்சி மோரும். அந்த அழைப்பு 2 நாட்கள் கழித்து ஒரு கால் வருகிறது. ரெவாத்தியின் குரல் மென்மையா, உடைந்த மாதிரி. ரெவாத்தி: அப்பா, என்ன நெய்டிவ் எர்ணாகுளம் கூட்டி போயிட்டாரு. கல்யாணம் செட்டாப் ஆகுது. நீ ஒரு நல்ல ஜாப் எடுத்துக்கிட்டு என் வீட்டில் வந்து பேச முடியுமா? காட்சி 5. வடபழனி முருகன் கோவில். ஈச் இமேஜினரி ரெவாத்தி. நீவாஸ் அந்த சிவப்பு ஷர்ட் போட்டுக்கிட்டு முருகன் சந்நிதியில் நிற்கிறான். முகம் அமைதி போல, உள்ளம் துளிர்த்து கண்ணீரோடு. பிஜிஎம் மெதுவா. ஒரு முறை வைலின். அவன் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது அவனோட மனசில் ரெவாத்தி அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறார் போல தோன்றுகிறது. அவள் அவன் கையை பிடிக்கிற மாதிரி. ரெவாத்தி இமேஜினரி: நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் நீ என்னை எப்படியோ இழந்து விட்ட. அவள் மெதுவாக சிரிச்சிட்டு கண்ணீர் விட்டு நடந்து தொலைந்து விடுகிறாள். அவன் கையை நீட்டி பார்க்கும்போது காலியான கையாய் இருக்கும். நீவாஸ் அமைதியாக தரையில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கொண்டே முருகன் சந்நிதியில் நின்று கொள்கிறான். ஃபைனல் எண்ட் கார்ட் போஸ்டர். ரெட் வெல்வெட் லவ் பகுதி 3. மொக்கா கதை சீரியஸாக மாறியது. ஒரு லவ் ஸ்டோரியில் மொக்கை பற்றி எல்லாரும் சிரிச்சாங்க, ஆனால் அவள் உடனே அழுதுட்டா. பை எஸ்கே